அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, துல்கஅதா பிறை 5 ஹிஜ்ரி 1446, 2 மே 2025. தலைப்பு தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் நமது உள்ளங்களில் தேசப்பற்றை மிக ஆழமாக பதிய வைத்துள்ளான். நமது தேசத்தை பாதுகாப்பது கட்டாய கடமை என்று நமது மார்க்கத்தில் அவன்தான் விதித்து வைத்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். எதிரிகளை விட நீங்கள் அதிகமாக சகித்துக் கொள்ளுங்கள். எதிரியை எதிர்க்க எந்நேரமும் தயாராகவே இருங்கள். அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, தேசம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நன்மைகளின் பிறப்பிடமாக இருக்கிறது. நற்செயல்களை நிறைவேற்றுவதற்கான தளமாக இருக்கிறது. வசதி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான இடமாக இருக்கிறது. இரத்த வழி சொந்தங்கள், நெருக்கமானவர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் கொண்டிருக்கும் களமாக இருக்கிறது. நமது நேசத்திற்கு உரியவர்களும் நெருக்கமான நண்பர்களும் நமது சொந்த தேசத்தில் தான் இருக்கிறார்கள். தாய் மண்ணிலேயே ஒருவரின் உணர்வுகள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றன. ஒருவரின் உண்மையான உணர்வுகளும் ஏக்கங்களும் ஆவல்களும் ஆசைகளும் அவரின் தாய் மண்ணோடு தான் பின்னி பிணைந்திருக்கும். இதற்கு பெயர்தான் தாய் நாடாகும். அதில்தான் தந்தைமார்களும் பாட்டனார்களும் முந்தைய தலைமுறையினரும் வாழ்ந்து வந்தனர். இத்தகைய தாயகத்தை காப்பது அதன் ஒவ்வொரு குடிமக்களின் பொறுப்பாக இருக்கிறது. ஒருவர் தனது தாய் நாட்டை உள்ளார்ந்த முறையில் நேசிக்க வேண்டும். தாயகத்தின் மீது பேர் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். இது நபி வழியாகவும் இருக்கிறது. உங்களுடைய நேசத்திற்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தாயகமாகிய மக்காவை எந்த அளவிற்கு மிக அதிகமாக நேசித்து வந்தார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மக்காவை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது. அத்தகைய சூழலில் மனம் உருகி கண்கள் குளமாகும் அளவிற்கு மக்காவை பார்த்து வாஞ்சையோடு பேசி விட்டு சென்றார்கள். இதோ அவர்கள் பேசிய வார்த்தைகள்: மா அத்யபகி மின் பலத் வ அஹப்பகி இலைய வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்கி மா சகன்து கைரக். மக்காவே, மற்ற ஊர்களை விட நீயே எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறாய். மக்காவே, மற்ற ஊர்களை விட நீயே எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறாய். நீயே எனக்கு பிரியமுள்ள தேசமாகவும் இருக்கிறாய். கண்டிப்பாக இந்த எனது கூட்டத்தினர் உன்னை விட்டு என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் உன்னை விட்டு விட்டு வேறொரு ஊருக்கு சென்று நான் வசித்திருக்கவே மாட்டேன் என்று ஏக்கத்தோடு கூறி சென்றார்கள். ஆம், அவர்கள் மக்காவை விட்டு பிரிந்து சென்றார்கள். எனினும் அவர்களின் உள்ளம் மக்காவோடு பின்னி பிணைந்து இருந்தது. அவர்களின் உடல் மட்டும்தான் தாய்மண்ணாகிய மக்காவை விட்டு சென்றது. ஆனால் அவர்களின் உள்ளமோ அந்த தாய்மண்ணையே சுற்றி கொண்டிருந்தது. தனது தாய்மண்ணை மிக அதிகமாக நேசித்து வந்தார்கள். அதன் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெரிதும் விரும்பினார்கள். அதன் வளங்கள் பெருகுவதையும் வாழ்வாதாரங்கள் அதிகரிப்பதையும் ஆசைப்பட்டார்கள். எனவேதான் அவர்கள் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் இவ்விதம் துஆ செய்தார்கள். அதாவது, தமது தாயகமாகிய மக்கா மீது கொண்டிருக்கும் நேசத்தை போன்று மதீனாவின் மீதும் தனக்கும் தனது சஹாபாக்களுக்கும் நேசம் ஏற்பட வேண்டும் என்று இறைவனிடம் துஆ செய்தார்கள்.
அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கமா ஹப்பப்த இலைனா மக்கத அவஷத். யா அல்லாஹ், எங்களுக்கு மக்கா நகரை நேசத்திற்குரியதாக நீ ஆக்கி தந்ததை போன்று அல்லது அதைவிட மிக அதிகமாக எங்களுக்கு இந்த மதீனா நகரை நேசத்திற்குரியதாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்துள்ளார்கள். தாய்நாடு என்பது அதுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்நாட்டின் சிறப்பை பற்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதன் பெருமைகளை வரிகளில் நிரப்பிவிட முடியாது. நமது தேசப்பற்றை நமது சொல்லாலும் துவாக்களாலும் வெளிப்படுத்த வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தேசத்திற்காக துஆ செய்ததை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. இப்ராஹிம் தனது இறைவனை நோக்கி கூறியதை நபியே அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக. அந்த நபி இறைவனை நோக்கி, என் இறைவனே, மக்காவாகி இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்ததாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். நமது தேசப்பற்றை தேசிய வளர்ச்சிக்காக மடைமாற்ற வேண்டும். நமது தேசப்பற்றை தேசிய வளர்ச்சிக்காக மடைமாற்ற வேண்டும். ஏனெனில் அது நமது ஒவ்வொருவரின் பொறுப்பாக இருக்கிறது. நாம் வாழும் காலத்தில் அதை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நமது இறைவன் பின்வருமாறு கூறிய கூற்றை மெய்ப்படுத்தும் விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅதிஹிம் ராஹூன். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஹூன். மேலும் அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளையும் தங்கள் வாக்குறுதிகளையும் பேணி நடப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே நமது தேசத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். நம் தேசத்தின் உரிமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும். நமது தேசத்திற்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமை இதுவென்றால் இத்தேசத்தின் மார்க்கத்தை கண்ணும் கருத்துமாக நாம் பாதுகாக்க வேண்டும். இதன் மொழியை மிக உறுதியாக தூக்கி பிடிக்க வேண்டும். இதன் தனி தன்மையை எப்போதும் நாம் காப்பாற்ற வேண்டும். இத்தேசத்தை கட்டமைத்து தந்த முன்னோர்களை கண்ணியமாக வைத்திருக்க வேண்டும். இதன் சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றி வாழ வேண்டும். தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நம்மால் முடிந்த முயற்சிகளையும் உதவிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தேசம் என்பது மரமாக இருக்கிறது. தொடர்ந்து நீரூற்றும் போதுதான் அது செழிப்புடன் வளர்கிறது. உண்மையான தேசியவாதிகளால் தான் ஒரு தேசம் கம்பீரத்துடன் நிற்கிறது. தேசத்தின் உண்மையான வளர்ச்சிக்கு பாடுபடுவது அதன் ஒவ்வொரு குடிமக்களின் தலையாய கடமையாக இருக்கிறது. ஏனெனில் அதுதான் ஒரு தேசத்தின் வல்லமையாகவும் தற்காப்பாகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் உயர்வாகவும் அமைகிறது. தாய் நாட்டிற்கு நிறைவேற்ற வேண்டிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு எதுவென்றால் அதன் பாதுகாப்பிற்கு பங்களிப்பதாகும். தனது தாய்நாட்டை பற்றி ஒருவர் பேசும் நம்பிக்கையான வார்த்தைகள் மூலமாகவே அத்தேசத்தின் நம்பகத்தன்மை பறைசாற்றப்படுகிறது. அவரது நன்னடத்தைகள் மூலமாகவே அத்தேசத்தின் நற்பண்புகள் வெளிக்காட்டப்படுகிறது. தேசத்திற்கு எதிரான அவதூறுகளை கட்டுப்படுத்துகிறது. வதந்திகளை பரவவிடாமல் தடுக்கிறது. இதனை சாத்தியப்படுத்துவதற்கு ஒருவர் தனது இன்னுயிரையும் உடைமைகளை தியாகம் செய்ய வேண்டும். தேசத்தின் பாதுகாப்பையே தலையாய கடமையாக கொள்ள வேண்டும். தேசிய பொருளாதாரத்திற்கு அதன் ஒவ்வொரு குடிமக்களும் பாதுகாப்பு அரணாக திகழ வேண்டும். இது மகத்தான சிறப்பிற்குரிய பண்பாகும். கண்ணியம் நிறைந்த நபி வழியாகவும் இது இருக்கிறது. தனது தாய்நாட்டிற்கு ஒரு பாதிப்பு என்றால் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துரிதமாக செயல்பட்டார்கள் என்பதை பற்றி சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வரும் செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒருமுறை மதீனாவாசிகள் இரவு நேரத்தில் எதிரிகள் படையெடுத்து வருவதாக கேள்விப்பட்டு பீதி அடைந்தார்கள். ஏதோ சப்தத்தையும் கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாளை தொங்கவிட்டவர்களாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சேணம் பூட்டாத குதிரையின் மீது அமர்ந்த வண்ணம் மக்களை எதிர்கொண்டார்கள். அப்போது லம் துராஉ பயப்படாதீர்கள், பீதி அடையாதீர்கள் என்று மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு தங்கு தடையின்றி வேகமாக ஓடக்கூடிய இந்த குதிரையை நாம் கண்டோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
தாய்நாட்டை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், அதற்கு ஒரு ஆபத்து என்றால் துரிதமாக செயல்பட்டு எப்படி உடனடியாக களத்திற்கு வர வேண்டும் என்பதற்கு போதுமான படிப்பினைகளையும் பாடங்களையும் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். தாய்நாட்டின் நிம்மதியான சூழலையும் பாதுகாப்பான கட்டமைப்பையும் ஒவ்வொரு குடிமகனும் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இத்தகைய வழிமுறையை நமது தந்தைமார்களும் பாட்டனார்களும் மிகச்சரியாக பின்பற்றி இத்தேசத்தை பாதுகாத்துள்ளார்கள். இத்தேசத்திற்கு எந்த வகையிலும் சரிவு ஏற்படாத வகையில் மிக துல்லியமாக அவர்கள் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் இத்தேசத்தின் ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பது நமது பொறுப்பாகும். இத்தேசத்தில் உள்ள ஒவ்வொன்றின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு உதவி கொண்டே இருக்கிறார். நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் தேவையான ஒவ்வொன்றும் இத்தேசத்தில் இருக்கிறது. நாம் தான் இத்தேசத்தின் நிகழ்கால சந்ததியாகவும் வருங்காலமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறோம். இதன் பாதுகாப்பிற்கும் கட்டமைப்பிற்கும் தற்காப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நாமே காரணியாக இருக்கிறோம். தாய் நாட்டின் மீது நாம் கொண்டிருக்கும் நெருக்கத்தையும் நமது தேசப்பற்றையும் வெளிப்படுத்த வேண்டும். இதன் வளர்ச்சிக்கு மிக உண்மையாக நாம் இருக்க வேண்டும். தேசிய தலைவர்கள் மற்றும் இதன் ஆட்சியாளர்களை மிக உண்மையாக மதித்து நடக்க வேண்டும். எனவே நாம் இத்தேசத்தில் எல்லை மீறி நடப்பவர்களின் ஆதிக்கத்தை ஒடுக்க வேண்டும். பேராசைக்காரர்களின் சதிகளை முறியடிக்க வேண்டும். இத்தேசத்தின் நிலைத்த தன்மையையும் அமைதியான சூழலையும் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பான சூழல் நாம் நிலைநிறுத்த வேண்டும். இத்தேசத்திற்குரிய மார்க்கத்தையும் இதன் மண்ணையும் நன்கு நாம் பாதுகாக்க வேண்டும். இத்தேசத்தின் தலைமுறையினரையும் கௌரவத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். உங்கள் இறைவன் மீது மன உறுதியுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் தேசத்தின் தலைவர்களையும் நம்புங்கள். உங்கள் தேசத்தின் தலைவருக்கும் இதன் ஆட்சியாளர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். தாய் நாட்டிற்கு மிக உண்மையாக இருப்பவர்களே, தேசிய பாதுகாப்பில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவதற்குரிய நாள் வரக்கூடிய மே 6ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் நமது பாதுகாப்பு படை மற்றும் இராணுவத்தின் பெருமைகளை பேசுகிறோம். பாதுகாப்பான சூழலை பெற்ற இந்த பாக்கியத்தை பற்றி இந்நாளில் நாம் பெருமிதத்தோடு நினைவு கூறுகிறோம். இதற்காக பங்காற்றியவர்களை மிக அழகான முறையில் எடுத்துரைக்கிறோம். தேசிய பாதுகாப்பை பற்றியும் தேசிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் பறைசாற்றுகிறோம். தேசத்தின் நிலையான அரசியலுக்கும் இதன் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து கூறுகிறோம். தாய் நாட்டிற்காக ஒற்றுமையாக இருப்பதை பற்றியும் இதன் நலனிற்காக அனைவரின் கூட்டு நடவடிக்கைகளை பற்றியும் ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சிகளையும் பட்டியலிடுகிறோம். இதன் மூலமாகவே வளர்ச்சி சாத்தியமாகிறது. ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கிறது. எனவே இத்தேசத்தை கண்ணும் கருத்துமாக காவல் காத்து வரும் பாதுகாப்பு வீரர்களுக்காக நன்றி செலுத்துவது நம் அனைவரின் கடமையாக இருக்கிறது. பாதுகாப்பு வீரர்களுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமையாக இருக்கிறது. இந்த மண்ணையும் இதன் பொருளாதார வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் அவர்கள் நன்கு பாதுகாக்கிறார்கள். அத்தகைய வீரர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களின் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: ஐனானி லா தமஸ்ஸுஹுமன் நார், ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ் வ ஐனுன் பாத்தத் தஹருசு ஃபீ சபீலில்லாஹ். இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஒன்று அல்லாஹுவின் அச்சத்தில் அழுத கண், பிரிதொன்று அல்லாஹுடைய பாதையில் காவல் காப்பதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்த கண் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அவர்களுக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்று கண்ணியம் நிறைந்த நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீரர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். அலா உனப்பியுக்கும் பி லைலத்தின் அஃضل மின் லைலத்தில் கத்ர், ஹாரிசுன் ஹரஸ ஃபீ அர்தி ஹௌஃபின் லஅல்லஹு லா யர்ஜிஉ இலா அஹ்லிஹி. லைலத்துல் கத்ர் இரவை விட சிறப்பிற்குரிய ஓர் இரவை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? லைலத்துல் கத்ர் இரவை விட சிறப்பிற்குரிய ஓர் இரவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? தனது வீட்டார்களிடம் திரும்பி செல்ல மாட்டோமோ என்கிற அளவிற்கு அச்சம் நிறைந்த ஒரு பூமியில் அதன் குடிமக்களை பாதுகாப்பதற்காக விடிய விடிய காவல் காக்கும் ஒரு பாதுகாப்பு வீரரின் இரவாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இந்த பாதுகாப்பு வீரர்களின் எத்தகைய தியாகம் எத்தகைய சிறப்பிற்குரியது. இந்த பாதுகாப்பு வீரர்களின் தியாகம் எத்தகைய சிறப்பிற்குரியது. அவர்களின் குறிக்கோள் எவ்வளவு உன்னதமானது. அவர்களால் ஏற்படும் நல்ல விளைவுகள் எத்தகையது என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதற்கு ஈடாக நாளை மறுமையில் நன்மைகள் நெருக்கப்படும். அவர்களின் தராசு தட்டு மிகவும் கனமாக இருக்கும். தங்கள் இறைவனிடம் சொர்க்கத்தை பெற்று அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள். சமூகத்திலும் அவர்களுக்கு பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் நீ அவர்களை வைப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஸாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஸாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கைனா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.